வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வரக்கூடிய நோய்கள் பாதிப்புகள் இது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கக்கூடியது உடல் சோர்வு தான். இது ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அன்றாட வாழ்வு முறைகளை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம நிகழ்ச்சியில் உடல் சோர்வை நீக்கக்கூடிய உணவு வகைகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே உடல் சோர்வுன்ற விஷயம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். அது வந்தாலே நம்மளால எந்த வேலைகளும் செய்ய முடியாது, அவ்வளோதான், கம்ப்ளீட்லி க்ளோஸ் தான். ஸோ இந்த உடல் சோர்வு எதனால் வருது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த உடல் சோர்வு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அது இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் மருத்துவமனைக்கு வர்றவங்களையும் நான் சந்திக்கக்கூடிய நண்பர்களையும் பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நல்லா தூங்கி எழுந்திரிக்கும் போது என்னால் அன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை, காலையில் எழுந்திரிக்கும் போதே ஒரு உற்சாகத்தோடு என்னால் வேலை செய்ய முடியல, காலையிலே சோர்வு ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் ரொம்ப வேண்டாம் வெறுப்பாக நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் போய் ஆஃபீஸில் உட்காந்தாச்சுன்னா அன்றைக்கி வேலையே சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு போகுது, 10-10:30 ஆச்சுன்னா என்னால் அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியல, சோர்வு ஏற்படுது அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா, மத்தியானம் சாப்பிட்ட பிறகு அல்லது சாயங்காலம் ஆனாச்சுன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சுன்னா என்னோட எல்லா எனர்ஜியும் போயிடுது, ட்ரைன் ஆகிடுது, சோர்வு வருது அப்படின்னு சொல்லாதவங்க இருக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த சோர்வை நீக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் இந்த கான்செப்ட் எடுத்தோம். அதுக்கான காரணங்கள் அப்படின்னு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அதில் ரொம்ப முதன்மையான இடம் பிடிக்கிறது இரத்த சோகை, அனீமியா. அதாவது இரத்த அணுக்கள் போதுமான அளவுக்கு இல்லாத இருக்கிறது, அதனுடைய சைஸு சின்னதாக இருக்கிறது, அதில் போதுமான அளவுக்கு இரும்பு சத்து மற்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய அந்த அணுக்கள்லாம், இரத்த செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், இதிலெல்லாம் போதுமான அளவுக்கு ஊட்டத்தோடு செயல்படாமல் இருக்கிறது தான் முதன்மையான காரணமாக இருக்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியம் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஹைப்போதைராய்டிசம். இந்த தைராய்டு ஹார்மோன் அது சார்ந்த மற்ற ஹார்மோன்களுடைய இயக்கம் சீராக இல்லாமல் இருக்கிறது இன்னொரு காரணமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடி வரும்போது பார்க்கணும்னா இன்ஃபெக்ஷன்ஸ். நமக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு தொற்று கிருமி உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ரொம்ப காமனாக அதிகமான தொற்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன். ஓகே, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அடிப்படையில் பார்த்தாலும் சரி அல்லது நம்ம வரக்கூடிய நோயர்களினுடைய ஆய்வு செய்து பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு நெஞ்சில் காசநோய் கிருமி தாக்கம் இருக்குது. இந்த காசநோய் கிருமி தாக்கம் அவங்களுக்கு நெஞ்சில் இருக்கிறதுக்கான அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா, போதுமான ஊட்டச்சத்து குறைபாடு. இது தொற்று நோய் அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த காசநோய் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு தொற்றக்கூடிய நோய் அப்படின்னு சொன்னாலும் கூட, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாச்சுன்னா, அவர்களுடைய எதிர்ப்பாற்றலை போதுமான அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்காதது தான் அந்த நெஞ்சில் அந்த தொற்று கிருமி, காசநோய் கிருமி வர்றதுக்கான அடிப்படை. ஓகே, காலையிலையும் மாலையிலையும் இளம் வெயிலில் நிற்கிறது, போதுமான அளவுக்கு ஊட்டமான உணவு சாப்பிடாமல் இருந்துட்டு அந்த கிருமி தொற்றை உள்ளே வாங்குறது உடல் சோர்வை நாமளே ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கும். இந்த டிபி கிருமி நான் முதல்ல சொல்கிறேன். இது தவிர மற்ற சின்ன சின்ன கிருமிகள் தொற்று உடம்புல ஏற்படுறது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அது மாதிரியான நிலைகள் ஏற்படுறது. அப்புறம் கிரானிக் ஃபேட்டிக் சிண்ட்ரோம்லாம் நிறைய சொல்கிறாங்க. ரொம்ப நாள் பட என்ன காரணம்னே புரியாமல் அவங்களுக்கு சோர்வு ஏற்படக்கூடிய நிலை அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய வழிகளை இந்த 5 உணவுகளும் கொடுக்கும். ஓகே, இதுக்கு பின்னணியை தேடி பார்த்து எனக்கு இதெல்லாம் இருக்குது, இது சரிப்படுத்துமா இந்த உணவு அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எதுக்காகவாவது மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த வாரத்தில் நாம் செய்து காட்டக்கூடிய இந்த 5 உணவு வகைகளும் அவர்களை சோர்விலிருந்து விடுவிக்கும் அப்படிங்கிறது தான், அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு உறுதியான விஷயம்னு நிச்சயமா. அண்ட் அது மட்டும் இல்லை டாக்டர், நீங்கள் சொன்ன இந்த ரீசன்ஸ் எல்லாமே இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு தாட் கொண்டு வருது. ஏன்னா பொதுவாகவே எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்தால் ஓகே டயர்டாக இருக்கும், அந்த நாள் டெய்லி இருக்க சோர்வு எல்லாமே அவங்க நோட் பண்ண விஷயமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற இந்த உணவு வகைகள் கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கெல்லாம் முன்னாடி முதல் நாளான இன்னைக்கு என்ன உணவு வகை டாக்டர்? இது ஒரு தேநீர் மாதிரி. ஏன்னா எளிதாக தயாரிக்கக்கூடியதாக இருக்கணும், அதே மாதிரி அவங்க கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமுக்ரா தேநீர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அமுக்ராவை நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல இருந்தே நம்ம அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த அமுக்ராவை முக்கியமாக வச்சு மற்ற பொருட்கள்லாம் நம்ம அடுக்கலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அமுக்ரா மட்டும் நம்ம கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கலாம். சுக்கு, மிளகு, சீரகம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு ஒரு தேநீர் ரெடி பண்ண போகிறோம். இது சுவையாகவும் இருக்கும்,
உடனடியாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பானம். இது உற்சாக பானம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சோர்வை நீக்குது. இது அடிப்படை காரணங்கள் நம்ம நிறைய சொன்னோம். அதில் பெரும்பாலான காரணங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த கலவைக்கு உண்டு. குறிப்பாக நம்ம அனீமியாவை நீக்கும். அனீமியா இருந்துச்சுன்னா, அதாவது ரத்த சோகை இருந்ததுன்னா அந்த சோர்வு வரும்னு சொன்னோம். அதை நீக்கக்கூடிய ஆற்றல் அமுக்கராக்கு உண்டு. முழுமையான ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து ரத்த அணுக்கள் புத்துணர்ச்சியோட செயல்பட வைக்கிறது, போன் மேரோவில் போய் செல்றது, மூளையினுடைய செயல்பாடுகளை சீர்படுத்துறது, ரெஜுவனேஷன் சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான உடல் நிலைகள் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய தன்மை அமுக்கராக்கு இருக்குது. அது கூட சேர்ந்துருக்கக்கூடிய பொருட்கள்லாம் மிகவும் அற்புதமான பொருட்கள், எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது. இது அத்தனையும் வச்சு அவங்க ஒரு தேநீர் பண்ணி ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா இந்த நிலையிலேருந்து விடுபட்டுடலாம். ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தேநீர் எப்படி செய்கிறதுன்னு நான் மக்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு வந்துடுறோம். ஓகே நேயர்களே, டாக்டர் சொன்ன இந்த அமுக்கரா கிழங்கு தேநீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உடல் சோர்வை நீக்கக்கூடிய அமுக்கரா தேநீரை தான். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அமுக்கரா தேநீர் செய்ய தேவையான பொருட்கள்: அமுக்கரா பொடி, சுக்கு பொடி, மிளகு, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம். ஸோ அமுக்கரா தேநீர் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து இந்த தேநீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சோண்டு தண்ணீர் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு தேநீர் ஃபார்மேட்டில் தான் நம்ம யூஸ்வலாக எப்படி டீ போடுவோமோ அதே மெத்தடில் தான் நம்ம போடணும். தண்ணி வந்து சூடாக வச்சுருக்கோம். சூடாகிறதுக்குள்ளே வந்து நம்ம மிளகு, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் இது நாலுத்தையும் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஸோ ஏலக்காய் போட்டாச்சு, கிராம்பு, கொஞ்சோண்டு மிளகு, தேவையான அளவு சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இடித்து எடுத்தாச்சு. இந்த இடித்த இந்த பொடியை வந்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். ஸோ இடித்த இந்த பொடியோட நம்ம வந்து அமுக்கரா கிழங்கு பொடியை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த தேநீருக்கு தேவையான எல்லா பொடிகளையும் நம்ம வந்து இதில் போட்டாச்சு. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம அமுக்கரா தேநீர் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்த உடனே இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அமுக்கரா தேநீர் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உடல் சோர்வை நீக்கக்கூடிய அமுக்கரா தேநீர் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்து தேனோ இல்லை பனை வெல்லமோ சேர்த்து நீங்கள் அருந்தலாம். ஸோ எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நேயர்களே, அமுக்கரா தேநீர் எப்படி செய்கிறது நீங்கள் பார்த்தீங்க. அடுத்ததாக நம்ம நேயர்களோட கடிதங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் அதுலேருந்து 2 கேள்வி எடுத்து வச்சுருக்கேன். டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், சுபலக்ஷ்மி தேனி மாவட்டத்திலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அடிக்கடி கோல்டு வருதான் டாக்டர். இப்போது ஒரு வாரத்துக்கு அவங்க மெடிசன் எடுக்கிறாங்க, கோல்டு நிறுத்திடுது, ஒரு 2 நாளில் திருப்பியும் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால் அண்ட் இதுக்கு ஏதாவது மருத்துவ வழிமுறை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இந்த தும்மல், சளி, மூக்கடைப்பு அல்லது வந்து அடிக்கடி சளி வர்றது, அடிக்கடி காய்ச்சல் வர்றது, இதெல்லாம் என்னன்னா உடம்புடைய எதிர்ப்பாற்றல் குறைபாடு. ரொம்ப நாள் பட ஏதாவது ஒரு நோய் இருந்து அவங்களுடைய எதிர்ப்பாற்றல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஒரு உதாரணத்துக்கு டைஃபாய்டு காய்ச்சல் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதை பழையபடி உடம்பை தேத்துறதுக்கான உணவு வகைகளோ மருந்துகளோ எடுத்துக்கல அப்படின்னாச்சுன்னா திரும்ப வரும். அல்லது ரொம்ப நாள் பட சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா எதிர்ப்பாற்றல் குறைஞ்சு போய் இந்த மாதிரி அடிக்கடி தும்மல் வரும்.
ரொம்ப நாள்பட ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னாலும் இந்த எதிர்பார்த்தல் குறைபாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் 2 சொல்லலாம். ஒன்று வந்து இந்த அடிக்கடி தும்மல் வராமல் தடுக்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறை சொல்லலாம், ஊட்டச்சத்து கூட்டுறதுக்குன்னு ஒரு வழிமுறை சொல்லலாம். இது 2ஐயும் அவங்க பின்பற்றினாலே சரியாக போயிடும். அடிக்கடி தும்மல் வரதை தடுக்கிறதுக்குன்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதில் முக்கியமானது துளசி, மிளகு, தேநீர். துளசியையும் மிளகையும் போட்டு நல்ல ஒரு கஷாயம் மாதிரி பண்ணிட்டு காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை பனவெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டே வந்தாலே போதும். ஓகே, அந்த ஃப்ரெஷ் இலையா துளசி இலை கிடைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை போட்டு காய்ச்சி குடிக்கலாம். இது ஒன்று. அதே மாதிரி இந்த தும்மல் வர்றதை தடுக்கிறதுக்கு அல்லது தும்மல் வந்த பிறகு அதாமல் அந்த ரொம்ப தொந்தரவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீர்க்கோவை மாத்திரைன்னு ஒரு மாத்திரை உண்டு. அது சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வெந்நீரில் நல்லா குழச்சி நெத்தியில் மூக்கு மேலே கண்ணு கீழே 10 போட்டுட்டு வந்தாலும் இந்த பிரச்சனை நீரும். அடுத்தது சுபாஷ் பெங்களூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. அவர் வந்து ஜிம் எல்லாம் போறாங்களா, இந்த எக்ஸ்டர்னல் புரோட்டீன் பவுடர் எல்லாம் இருக்கும்ல டாக்டர், அதை சாப்பிடலாமா, அது அட்வைசபிளா, இல்லை சாப்பிடக்கூடாதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது இருக்கான்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இப்போ கடைகளில் நிறைய ப்ரோட்டீன் பவுடர்ஸுங்கிறது மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. கண்டிப்பாக அதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்கிறவங்களுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த ப்ரோட்டீன் பவுடர், உதாரணத்துக்கு மலேசியாவில் அல்லது சவுத் ஆஃப்ரிக்காவில் அல்லது நார்த் அமெரிக்காவில், சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு பலனளிக்குது அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுவதும் அதை கொண்டு செல்வது, அல்லது அவங்க சாப்பிட்றாங்கன்னு நாம் வாங்கி சாப்பிட்றது, அவங்க ஊரில் விளையக்கூடிய பயிரை வச்சு செய்யக்கூடிய பானங்களை நாம் குடிக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஓகே, நம்ம ஊரில் விளையக்கூடிய, நம்ம நிலத்தில் விளையக்கூடிய புரதச்சத்து மிக்கக்கூடிய எத்தனையோ தானிய வகைகள் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தி நம்ம ஊட்டத்தை வளர்த்துக்கிறது தான் சிறந்தது. இப்போ அந்த உடம்பு ஊட்டத்தை கூட்டுறதுக்குன்னு தனித்தனியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து முழுமையாக உடம்புக்கு பலனளிக்குமா அப்படின்னா கிடையாது. புரோட்டீன் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது உடம்புடைய இந்த விட்டமின்ஸ் மாத்திரம் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்றது நம்ம போக வேண்டியது, போனாலே ஏதோ ஒரு சிக்கலில் தான் போய் முடியும். அதனால் நம்ம உணவு வழியாகவே உடம்பை பலப்படுத்துறது, நம்ம தானிய கஞ்சி, நவதானிய கஞ்சின்னு சொல்லக்கூடிய தானிய கஞ்சி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரிசி, சாதாரணமாக நம்ம மறைஞ்சு வரக்கூடிய அரிசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசிகள், மாப்பிள்ளை சம்பா, மணிச்சம்பா, கவுனி அரிசி, சிகப்பரிசி, இந்த மாதிரி அரிசியில் செய்யக்கூடிய கஞ்சி வகைகள், இது எல்லாமே போதுமான அளவுக்கு உடம்புக்கு புரதம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மொத்த ஊட்டச்சத்தும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம ஊரில் விளையக்கூடிய தானியங்களையும் பயிர்களையும் கீரைகளையும் அதிகமாக பயன்படுத்தினாலே போதும். எக்ஸ்ட்ராவாக புரதம் தேவை நமக்கு அப்படிங்கிறது மாதிரி உள்ள விஷயங்கள் நமக்கு தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நிச்சயமாம்மா. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அமுக்ரா தேநீர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்க. இதே மாதிரி வேறொரு சிறப்பான உணவு வகையுடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.